ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா, நீங்க பிறந்திருக்கிற டேட்டு டைம் தப்பா இருக்கலாம். அப்போ நாம கை ரேகையை வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மாளவி யோகம் இருக்கலாம், பத்ர யோகம் இருக்கலாம். அது கையில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், உங்க பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஆனா கை ரேகை மிஸ்டேக் ஆகுது. அது பாக்குறதுக்கு நாடி ஜோதிடம் இருக்கு, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி இருக்கு, இந்தியன் பாமிஸ்ட்ரி இருக்கு, சைனீஸ் பாமிஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே என்கிட்ட ஒரு மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஜாதகம் கைரேகை ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அப்போ இப்போ கஜகேசி யோகம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாப் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்தா, அது இங்க சுக்கிர ரேகை அந்த ஏஜ்ல டச் ஆயிருந்தா, அதே டைமுக்கு சரியா அவருக்கு ராசியில கூட சுக்கிரன் குரு கிரகம் கரெக்டா அந்த டிரான்சிட்ல வந்துட்டா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். அதனால கை ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மேட்ச் மேக்கிங் கூட இப்ப மேரேஜ் மேட்ச் பார்க்கும்போது கூட நான் கை ரேகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட கை பார்த்து, இங்க இருக்க லைன்ஸ் பார்த்து அவரோட சைக்காலஜி, அவரோட தாட்ஸ் எப்படி, அவரோட கரியர் பத்தி எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்து டீட்டெயில சொல்றேன். மீன ராசி 2026 மே 18க்கு அப்புறம் இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். மீன ராசியில இருக்கிறது சனி. நிறைய பேர் கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி சாடே சாத் பத்தி. சாடே சாத்தி, அஷ்டம சனி, பஞ்சம சனிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது இம்மீடியட்டா எஃபெக்ட் பண்ணாது. தசா விட்டுடுவாங்க, ராசி விட்டுடுவாங்க, லக்னம் விட்டுடுவாங்க, எல்லாமே விட்டுட்டு வேறு ஒரு கிரகத்தை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு கேட்பாங்க. இது எவ்வளவு தப்பு. இந்த சாடே சாத்துல நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. என்கிட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அவ்வளவு பயப்படுத்துறாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணுமும் இல்லை. அப்படி உங்களுக்கு பயம் இருந்தா நீங்க இது அனுமன் சாலிஸ் சொன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பா அது ஹெல்ப் ஆயிடும். சனி ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட் இருக்கிறதுனால கண்டிப்பா திருமணம் டிலே ஆயிடும். சரியான டைமுக்கு சரியான நேரத்தில் அது அமையாது. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கேன்சல் ஆகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனா இது தசமபாவத்தை பார்க்கும்போது யூஸ்வலா ஒர்க்கர்ஸை வச்சு யார் நீங்க ஜாப் பண்ணுவீங்களோ, இப்போ நீங்க ஒரு ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை செய்வீங்க, மேஸ்திரி மாதிரி, கான்ட்ராக்டர் மாதிரி, அவருக்கு எல்லாமே இது ரொம்ப சக்சஸ் கொடுக்கும். அந்த மாதிரி பிசினஸ் பண்றவருக்கு. ரெண்டாவது வீட்டில் இருக்கிற செவ்வாய்னால ஃபைனான்சியல் கெயின்ஸ் அதிகமாக இருக்கு. ஃபைனான்சியல் ரொம்ப சக்சஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த டைம் பீரியட்ல நீங்க எந்த மாதிரி பிசினஸ் பண்ணாலும் சரி சக்சஸ் அதிகமாயிருக்கு. சதுர்த்த பாவத்தில் இருக்கிற குரு சுக்கிரன் இருக்கும்போது, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கையில குரு கிரகம் நல்ல பிளேஸ்ல இருந்தா வச்சுக்கோங்க, ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு, அற்புதமா இருக்கு. அந்த சேம் பீரியட் உங்களுக்கு அது தசை நடக்குது, அந்த சேம் டைம் குரு கூட டிரான்சிட்ல வந்துடுறாங்க பாருங்க. அப்படி வந்துட்டான்னு நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம்லி வெல்த்தி ஆவீங்க, வெல்த் கிரியேட் ஆகும். அந்த வீடு கட்டுறது மட்டும் இல்ல, அது ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணுவாங்க இல்லையா, அவருக்கு ரொம்ப நல்லது. இந்த டைம் பீரியட் கண்டிப்பா ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பண்ணுவீங்க, வாங்குவீங்க, வித்தவுட் எனி டிஃபிகல்டிஸ், வித்தவுட் எனி லீகல் டிஸ்பியூட்ஸ். ஈஸியா அது நடந்துடும். 6வது வீட்டுல இருக்க கேதுனால உங்களோட இஷ்யூஸ் அதிகமாயிடும். ஆனா அட் த சேம் டைம் உங்களுக்கு வெற்றி இருக்கும் உங்களுடைய எதிரிகள் மேல. தசம பாவத்தை குரு கிரகம் பார்க்கும்போது எந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்தாலும் சக்சஸ் இருக்கு. வெளிநாட்டு ஜாப் கிடைக்கிற சான்சஸ், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற சான்சஸ், புது ஜாப் கிடைக்கிற சான்சஸ், இருக்கிற ஜாப்லயே சேலரி ஹைக் ஆகலாம். நிறைய நாள் நான் டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்றேன் சார், எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு கேட்பாங்க. அவர் எல்லாருக்குமே எந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஜாப்ல டிரான்ஸ்பர், பொசிஷன் மாறுற அதிகமான சான்சஸ் இருக்கு. திருமணம் மட்டும் இல்லை, வேற எல்லா விஷயத்துமே நல்லாவே இருக்கு. வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றீங்களா? வெளிநாட்டுன்னா வெறும் ஃபாரின் கண்ட்ரி மட்டும் இல்லை, வேற டிஸ்ட்ரிக்ட், வேற ஸ்டேட்ஸுக்கு நீங்க பொருள் அனுப்பி இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு கூட ரொம்ப நல்லாவே இருக்கு.
ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து மீன ராசி வரணும்.